பை ஒன்னாக நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம் உங்கள்கிட்ட நீங்கள் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ட்ரேடிங் மேலே உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்துடுச்சா, ஒன் பை ஒன்னாக நீங்கள் சொல்லலாம். இல்லை இன்னும் ட்ரேடிங் மேலே நம்பிக்கையே வராமல் இருக்கா? உமாசாந்தி மேடம், உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு ட்ரேடிங்கு? சுகன்யா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க மேடம், ட்ரேடிங் எப்படி ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது உங்களுக்குள்ளே நீங்கள் ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே 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 ஓகே. ஸோ இதில் என்னென்னா பதற்றம் இல்லாமல் நிதானமாக இருங்க, அப்போ தான் எல்லா முடிவும் கரெக்டாக எடுக்க முடியும். ஒரு வாய்ப்பு நம்ம விட்டுட்டா கூட அன்றைக்கே அந்த வாய்ப்பு வரலாம் கூட அடுத்த நாள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்புங்க. அடுத்த செகண்டு அடுத்த ட்ரேட் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். இது எல்லாருக்கும் தான், காமனாக தான் சொல்கிறேன். எதனா டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஓப்பனாக பேசலாம். எங்கே லேக் ஆகிருக்கு, என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எல்லாம் நீங்கள் ஓப்பனாக பேசலாம். அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகன்யா ஹேமநாதன் மேடம், நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது? ஓகே, ஆள் இல்லை போலுக்கு. நூர் ஷெரீப் பாய், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டிங்களா? நேற்று குரூப்பில் வந்து பேசிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டேன், பார்த்துட்டிங்களா பாய்? ஓகே ஓகே, அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். நவீன், நீங்கள் ஏற்கனவே அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்த்துட்டிங்களா? ஓகே. இல்லை இல்லை, அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் உங்கள் மேலே நம்பிக்கை வரல. ட்ரேடிங்க்கு வந்து இன்னும் எப்படியும் ஒரு மாதம் அப்படி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி வந்து பேசலாம். டிமேட்டுக்கு முன்னாடி நியூ ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஓகே. ஸ்டீஃபன், அப்புறம் இன்றைக்கி வேறு என்ன ட்ரேட் எடுத்தீங்க? ஸ்டீஃபன் ஆள் இல்லை. மோகன்ராஜ், எப்பவுமே கலக்கிற மோகன்ராஜ், இன்னைக்கு என்ன கலக்கல்? எந்த ட்ரேடு எடுக்கல? ஓகே ஓகே. தண்டபாடி சார், நல்ல ப்ராக்ரெஷனில் இருக்கீங்க. நியூ ஸ்டாக்ஸு நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம். டிமெட் வந்து எதில், கோட்டக்கில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அலைன்ஸ் ப்ளூலையா? கோட்டக் ஸ்கேல்பிங்க்கு ப்ரோக்கரேஜ் கம்மியாக இருக்கும், அதனால் நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம். கோட்டக்கில் அதில் எதனா டவுட், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 lakh கேபிட்டல் வச்சுங்க. ஆனால் ட்ரேட் யூட்டிலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கணும், பட் பேக்கப் கேபிட்டல்ன்றது இருக்கணும். அப்போது அதாவது குவான்டிட்டி எல்லாம் இப்போ நியூ ஸ்டாக்ஸில் என்ன போட்டிங்களோ அதுதான் நீங்கள் போடணும். நான் அனுப்புகிறேங்க. ஓகே.